Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் சற்று நேரத்தில் ஆய்வு நடத்தவுள்ள நிலையில் சேதமடைந்து காணப்படும் அம்மா உணவகத்தின் தடுப்புச் சுவர் திரை வைத்து மறைக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், முதலமைச்சர் விஜய் எப்போது ஆய்வு செய்ய வரவுள்ளார்? இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ராமநாதன் சாலையில் ஸ்ரீனிவாஸ் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற இயற்கை எரிவாயு மையத்தினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த நிலையில்தான் இச்சாலையில் வார்டு 61 மண்டலம் 5க்கு உட்பட்ட அம்மா உணவகம் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகம் என்பது கீழ்த்தளத்தில் இருக்கின்றது. அதே போல மேல்தளத்தில் மாநகராட்சி பணிகளை மேற்கொள்வதற்காக மாநகராட்சி அலுவலகம் ஒன்று இருக்கின்றது. இந்நிலையில்தான் அம்மா உணவகத்தின் காம்பவுண்ட், அதாவது தடுப்பு சுவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மழையின் காரணமாக இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை சரி செய்ய கோரி பல முறை அந்த அம்மா உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தொடர்ந்து மாநகராட்சியிடம் அந்த புகார் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சி தரப்பில் இருந்து இதற்கான அமௌண்ட், அதாவது பணம் என்பது விடுவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதனை எடுத்துதான் இந்த தடுப்பு சுவர் இல்லாமே 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் சேத்துப்பட்டியில் ஆய்வு இன்னும் சற்று நேரத்தில் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த நிலையில் முதலமைச்சர் இந்த தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததை காணக்கூடாது என்பதற்காக திரை போடப்பட்டு தற்போது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியால் பறிமுதல் செய்யக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்ட கழிவு பொருட்களும் ஒரு பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த குப்பைகளையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணக்கூடாது என்பதற்காக திரை போடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்திலும் அருகிலும் இந்த நடபாதைகள் என்பது சேதமடைந்திருக்கிறது. அது அலங்கோலமாக காணப்பட்டு வருகிறது. அதனையும் முதலமைச்சர் பார்க்கக்கூடாது என்பதற்காக திரை போடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அங்க அம்மா உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தரப்பில் கூட 5 ஆண்டு காலமாக நாங்கள் தடுப்பு சுவர் கட்டித்தர கோரி பலமுறை மனு கொடுத்திருக்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனால் முதலமைச்சர் வருகை விட்டு திரை போடப்பட்டிருக்கிறது. இது தங்களுக்கு ஏன் என்று புரியவில்லை என்ற ஒரு குழப்பத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் ஆய்வு இன்னும் சற்று நேரத்தில் செய்ய இருக்கிறார். இது மாதிரி திரைகள் போடப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியிலும் இது மாதிரிதான் இந்த ஸ்லம் ஏரியாக்களில் திரை என்பது போடப்பட்டது. அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு திரை என்பது போடப்பட்டு பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அம்மா உணவகத்தின் அந்த தடுப்பு சுவர் இடிந்தது மற்றும் மாநகராட்சியின் அந்த குப்பைகள் அதிகமாக காணக்கூடிய இடம், அதே போல முதலமைச்சர் ஆய்வு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நடபாதை சேதம் உள்ளிட்ட இந்த 3 பகுதிகளிலுமே திரை என்பது போடப்பட்டிருப்பது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.